இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பேசி வருகிறோம். குரு வக்ர பயிற்சி பலன்களில் மேசம் முதல் மீன வரைக்கும் எப்படி இருக்குன்றதில் பல பலன்களை சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ கன்னி ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம். குரு வக்ரம் பயிற்சி அப்படின்னா என்னங்க? குரு வக்ர பயிற்சி அப்படின்னா குரு பகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபத்திலிருந்து பலன்களை தந்து கொண்டிருந்தார். தற்பொழுது அவர் வக்ர கதியாக பின்னோக்கி பார்க்கின்ற நிலையைத்தான் நாம் வக்ர பயிற்சி என்று சொல்கிறோம். ஆனால் ரிஷபத்தில் தான் இருப்பார். அவருடைய பார்வையானது பின்னோக்கி இருக்கும் என்பதை நாம் இங்கு புரிவதற்காக இந்த விளக்கத்தை கூறுகிறோம். வக்ர பயிற்சி எப்பொழுது நடக்கிறது என்றால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடக்கிறது. அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 116 நாட்களுக்கு வக்ர பயிற்சி பலன்கள் நாம் இங்கு கூறவிருக்கிறோம். இந்த 116 நாட்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் மாறுபட்ட பலன்களை தந்து கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இங்கு சொல்லியாக வேண்டும். அந்த அடிப்படையிலே கன்னி ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் கன்னி ராசி என்பது புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீடு என்று சொன்னாலே புதன் ஆட்சி உச்சம் பெற்ற வீடு. பெரும் புத்திசாலிகளும் அதிமேதாவிகளும் தற்பெருமை உடையவர்களும் எதையும் குறுக்கு வழியில் மாற்றி யோசிக்கக்கூடிய வல்லமைகளும் மன அழுத்தம் இல்லாத மன தைரியமுடையவர்களும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மூர்க்கத்தனமான சிந்தனை உடையவர்களும் சிலர் சட்டத்திற்கு புறம்பாக சென்று சாதிக்க நினைப்பவர்களும் சிலர் சட்டப்படி சென்று சாதிக்க நினைப்பவர்களும் சிலர் பொருளாதார அடிப்படையில் மேன்மையான செயல்பாடுகளை கொண்டவர்களாகவும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே அவருடைய வேலைகள் என்பது கமிஷன், கான்ட்ராக்ட் மற்ற விஷயங்களை குறிக்கின்றதாக அமையும். இதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் கன்னிராசிக்கு புதன் ஆதிபத்தியம் கொண்டதனால் இவர்கள் பொருளாதார சம்பந்தப்பட்டதிலும் மற்றும் இவருடைய செயல்பாடுகளிலே புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிற வகையிலும் அமைந்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது அவ்வப்பொழுது மாறுபட்ட கோணங்களை தந்தாலும் இவர்களுக்கு வெற்றி என்பது இரட்டிப்பு நிலையிலே காணப்படுகிறது. ஒருவேளை வெற்றியும் கிடைக்கலாம், ஒருவேளை சில நேரங்களில் தோல்வியும் கிடைக்கலாம். இங்கு கன்னிராசியை பொறுத்தளவில் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்பது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கிய இந்த கன்னிராசி எந்த மாதிரியான குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த 116 நாட்களுக்கு பெறப்போகிறார்கள் என்பதில் எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்பது தெரியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ கன்னிராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து நற்பலன்களை மே மாதம் 1ஆம் தேதி முதல் தந்து கொண்டிருந்தார். நல்லா தானேங்க போயிட்டுருக்கு. அப்புறம் என்னங்க இப்போ என்ன திடீர்னு குரு வக்ர பயிற்சின்னு சொல்கிறீங்க? ஆமாம், மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் கடந்த 5 மாதங்களாக நற்பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார். தடையற்ற வருமானம்,
வருமானத்தில் முன்னேற்றம், சேமிப்பு கூடுதல், கையிருப்பு கூடுதல், தடையற்ற செயல்பாடுகள், லாபம், உறுதிப்படுத்தப்பட்ட லாபம், வங்கிக் கணக்கனில் பண உயர்வு, நிலப்புலன்களில் ஆதாயம், எதிலும் வருமானம், எல்லா வகையிலும் வெற்றி என்று இருந்த நிலை இப்பொழுது சற்று 116 நாட்களுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஜோதிட குறிப்பு குரு வக்கர பயிற்சிக்கு சொல்லப்படுகிறது. காரணம், குரு பகவான் 116 நாட்கள் பின்னோக்கி பார்க்கின்ற போது அவர் ரிஷப வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டினுடைய பலன்களை தந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது மேச வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டு பலன்களை தருவதை போன்று 116 நாட்களுக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. அவ்வாறு 116 நாட்களுக்கு உங்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறும் என்று இன்னும் குறிப்பறிந்து சொல்ல வேண்டுமென்றால், இதுவரைக்கும் வருமானங்கள் வந்து கொண்டிருந்த இடத்தில் சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் மீண்டும் வருவதற்கு இந்த 116 நாட்கள் கால கெடு எடுத்துக்கொள்ளும். சேமிப்புகள் கரையும். தேவையற்ற வாதங்கள் பிரதிவாதங்கள் செய்து கொண்டு சிலர் வார்த்தைகளை விட்டு வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலைகளும் உருவாகும். கவனமாக இல்லாவிட்டால் சட்ட சிக்கலை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பொருளாதார இழப்பீடுகள் ஏற்படும். கையிருப்பு கரையும். வேலை இழப்புகளும் ஏற்படும். வேலையில் பின்னடைவு சிலருக்கு ஏற்படும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்காமல் தடைபடும். சிலருக்கு உத்தியோகத்தில் கிடைக்கின்ற ஒரு முயற்சி தள்ளி போகலாம். சிலர் வெளிநாட்டுக்கு செல்லவிருக்கும் சூழ்நிலை இருந்ததை தற்பொழுது 116 நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. இல்லை என்றால் சிரமங்கள், தாமதங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா வகையிலே ஏற்படும். இந்த கன்னிராசியை பொறுத்தவரையில் என்னதான் அவர்கள் அதிபுத்திசாலித்தனமாகவும் அதிமேதாவிகளாகவும் புதனின் புத்தி கூர்மைத்தனம் இருந்தாலும், புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், இவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற போது குரு பகவான் அவர் 116 நாட்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்ய மாட்டார் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் மட்டும் வக்ர பயிற்சியில் இல்லை. சனீஸ்வர பகவானும் நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ர பயிற்சியில் தான் இருக்கிறார். மேலும் ராகு கேது என்று சொல்லப்படுகிற இரு கிரகங்களும் இவர்களுக்கு சாதகமாக இல்லை. ராகு பகவான் ஜென்மத்தில் கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 7ல் இருக்கிறார். ஆகவே மாட்டிக்கொண்டவனுக்கு மத்தளத்தில் 2 பக்கமும் இடிவு என்று சொல்லுவார்களே, அதை போன்று இவர்களுக்கு பல வழிகளில் இருந்தும் சில சிரமங்கள், தடைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் இவை அனைத்தும் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் இதர வகைகள் பொறுப்புகள் அதில் ஏமாற்றம், தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் உடல்நலக் குறைவு, மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த கன்னி ராசிக்கு நேயர்களை பொறுத்தளவில் பிறர் பொருளை அபகரிக்காமல் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடந்து கொண்டால் வருகின்ற காலங்களிலே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் செல்லும் போதும் நற்பலன்கள் கூடும். மேலும் இந்த குரு பகவான் 116 நாட்கள் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் செல்லும் பொழுது, ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த 116 நாட்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில விட்டு கொடுத்து போனால் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே நீங்கள் நிதானமாகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவதும் மிகவும் சிறப்பு. அவ்வாறு நீங்கள் விட்டு கொடுத்து போனால் இந்த 116 நாட்களிலே வரக்கூடிய தீமைகள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.